வெல்கம் டு லக்ஸா சமையல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு பஞ்சாமிர்தம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் செவ்வாழை தான் ஒரு 3 பழம் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதை நம்ம நல்லா போர்க்கு வச்சு நல்லா மசிச்சுக்கலாம். இந்த மாதிரி மசிச்சுக்கலாம். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ நான் இதில் சேர்க்கறதுக்கு ஒரு 6 பேரிச்சம்பழம் எடுத்து வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். மிக்ஸி கப்பில் கொஞ்சமாக ட்ரை கிரேப்ஸு. இதை நம்ம ரொம்ப அடிக்க வேண்டாம், லைட்டாக ஒரு ஓட்டு ஓட்டினா போதும். ஒரு ரன் விப்பரில் போடுங்க போதும். இந்த மாதிரி இருந்தால் போதும். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் குறைன்னு அரைக்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சது இதில் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம இது கூட நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. இதுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 ஸ்பூன் போட்டால் சரியாக இருக்கும். இது கூட நான் கொஞ்சம் பனங்கல்கண்டு எடுத்து வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக முந்திரி சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இது கூட கொஞ்சமாக சுக்கு போட்டு சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்சு சேர்த்தா போதும். ஒரு பிஞ்சு பச்சை கற்பூரம், ஒரு பிஞ்சு, அவ்வளோதான். இது போதும். ஒரு பிஞ்சு பச்சை கற்பூரம் சேர்த்தாச்சு. ஒரு பிஞ்சு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கடைசியாக கொஞ்சமாக நெய் போட்டுக்கலாம். கொஞ்சமாக போட்டால் போதும். இந்த அளவுக்கு போட்டால் போதும். ஒரு டேஸ்ட்டுக்காக தான். உங்கள்கிட்ட வாழைப்பழம் மீதியாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. வாழைப்பழம் கூட எந்த பழம் வேணாலும் சேர்த்துக்கலாம். செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.